நாம பதட்டப்பட்டு கோவத்துல ஏதாவது பண்ணிட்டோம்னா பெரிய சிக்கல் ஆயிடுண்டா. கொஞ்சம் அவசரப்படாம தான் யோசிச்சு பொறுமையா தான் பண்ணணும் எதையுமே. ஏற்கனவே இந்த இன்ஸ்பெக்டர் அப்பப்ப வீட்டுக்கு வந்து தொல்லை கொடுக்குறாங்க. இன்னும் சிக்கல் அதிகமாயிட்டு தான் போலே தவிர நமக்கு அது. ஏய் கண்ணை எங்க வச்சு வர? பார்த்து வர மாட்டியா? அடிங்க, நீ பார்த்து வர மாட்ட? டேய் டேய் வர டேய், நீ கொஞ்சம் சும்மா இருடா. சார் இது தெரியாம நடந்து போச்சு, போங்க நீங்க. ஏய் டேய் டேய், ஏண்டா பார்த்து வர மாட்டியா? நீ இடிச்சுட்டு அவரை சத்தம் போடுற. யோசனை எங்க வச்சிருக்க? டேய், நம்மளை சுத்தி என்ன பிரச்சனை நடந்தாலும் நாம கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த தப்பையும் பண்ணிடாத. இப்ப நீ தனியாள் இல்லை, உன்னை நம்பி உன் பொண்டாட்டி இருக்கா, உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. டேய், வந்த பிரச்சனையை சமாளிக்கணுமே ஒழிய அதை பெருசாக்க கூடாது. இல்லப்பா, கொஞ்ச நாளா மனசே சரியில்லை. படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு பதட்டமாவே இருக்கு. டேய், என்னடா சொல்ற? என்னாச்சு உனக்கு? எல்லாம் அந்த விஜய் விஷயம்தான்ப்பா. அவ எங்க இருக்கான்னே தெரியல. கொஞ்சம் இருடா. சரி, பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறேன். சொல்றா. அப்பா, இல்லரி இல்லரி மொபைல்ல இன்னைக்கு உன்ன. என்னடாச்சு? அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன அந்த குடும்பத்தை நீ பாத்துப்பியா? இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? இல்லடி, இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிட்ட? அந்த விஜி எப்ப எங்க அப்பா மேல கை வச்சாலோ அவளை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன்டி. மாறா, அதுக்கப்புறம் தான் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். அவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியா இருக்க முடியாதுடி. அவ இன்னும் அந்த வன்மம் குறையாம தான் சுத்திட்டு இருக்கா. மாறா, என்னடா பேசிட்டு இருக்க? ஏற்கனவே நாங்க அவசரப்பட்டு செஞ்சதுனால இப்ப பட்டுட்டு இருக்கிறதெல்லாம் போதாதா? நீ வேற என்னடா கொலைகள்னு சொல்லிக்கிட்டு இருக்க? மாறா, இவ்வளவு கோவம்லாம் வேண்டாண்டா, சொன்னா கேளு மாறா. நீ இதெல்லாம் பண்றத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணா? இன்னைக்கு சந்தர்ப்பம் பார்த்து அப்பாவை கத்தியால குத்த வந்தா. என்னடா சொல்ற? ஆமா, விட்டுருந்தா ஒரு செகண்ட்ல அப்பாவை கொண்டிருப்பா. தப்புடி, நான் பண்ணது பெரிய தப்பு. அன்னைக்கே அவ கதையை முடிச்சிருக்கணும். விட்டது தப்பா போச்சு. நீ ஜெயிலுக்கு போறதுக்காக வர இவ்ளோ நாள் பொறுமையா இருந்தோம். மாறா, இப்படிலாம் பேசாத மாறா, ப்ளீஸ் மாறா. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. ஏய், எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுற? நீ அவன் மேல கோவமா இருந்தவ தானே? அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணவ தானே? ஆமா, முடிவு பண்ணிருந்தோம் தான். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு உணர வச்சது நீ தானடா. இப்போ நீ இந்த மாதிரி கோவப்பட்டு முடிவெடுத்தா என்னடா அர்த்தம்? ஹலோ, நீங்க வீரா, கண்மணி, பிருந்தா 3 பேரையும் கூட்டிக்கிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? இல்ல மேடம், அதெல்லாம் முடியாது. ஏன் வர முடியாது மேடம். மாறன், விஜியை யாருமே கொல்லல. அவ உயிரோட தான் இருக்காங்கற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அத நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதான் அவங்க 3 பேரையும் வர சொல்லி சைன் வாங்கிட்டு இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடலான்னு பாக்குறேன். மேடம், நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். நீங்க சொன்னது ஒரு நிமிஷம் திரும்ப சொல்றீங்களா? எல்லாரும் கவனமா கேட்டுக்குங்க. சந்திரலேகா மேடம் உங்கள்கிட்ட ஏதோ சொல்லணுமா? மேடம், இப்ப சொல்லுங்க. முதல்ல நீங்களா வெளியே போங்க. டேய், ஊர்ல இருக்க அத்தனை பேரோட கண்ணும் நம்ம குடும்பத்து மேலதான்டா இருக்கு. அத்தனை பேருக்கும் நம்மள பார்த்து வயித்தெரிச்சல். அதனாலதான் இவ்ளோ படாத பாடு படுறோம். இதுக்கப்புறமும் இதெல்லாம் இருக்க கூடாதுடா. வாங்க, எல்லாரும் நிக்க வச்சு சுத்தி போடுறேன். வாங்க வாங்க. நீ என்ன உட்காந்துட்டு இருக்க? அத்தனை பேர் கண்ணும் உன் மேலதான் முதல்ல இருக்கு. நீ வா, வாடா வாடா, வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க.
எல்லா கண்ணும் இதோட போய் தொலையணும். ம். அப்பாடா, ஒரு வழியா இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. இத்தனை நாளா என் பொண்டாட்டியாவே இல்ல. எப்பவுமே இருக்கமா சிரிப்புனா என்னன்னு கேக்குற மாதிரி இருந்தா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, அப்படி ஒண்ணுலாம் இல்ல, நிறைய இருக்கு. ஏய், கண்மணி, இப்பயாவது கண்டதை யோசிச்சு பயந்து உடம்ப கெடுத்துக்காம ஒழுங்கா டைம்க்கு சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு. முதல்ல நல்லா தூங்கணும். நீ தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உள்ள என் பையனும் தூங்காம இருப்பான். நீங்களும் தான் முன்ன மாதிரி இல்ல. கடை திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன கண்டுக்கவே இல்ல. நானா? என்ன கண்மணி இப்படி சொல்லிட்ட? இங்க பார், இனிமே கடைக்கே போகாம உன் கூடவே இருக்க போறேன். டேய், அவ என்னமோ ஒரு பேச்சுக்கு தான் சொன்னா. உடனே நீ பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிட்டு சுத்துறதுக்கு ரெடி ஆயிடாத. பிறக்க போற குழந்தைக்கு நிறைய சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வைக்கணும், புரிஞ்சுதா? உள்ள வா பொண்டாட்டி தாசா. நீ ஷாக்கால அதான் உண்மை. வா, சரி, வா. வா, உள்ள வா. பேரப்புள்ள பிறக்கிறதுக்குள்ள சித்தப்பனையும் தாத்தனையும் ஒண்ணு சேர்த்துட்டா. எப்பவும் இவங்க இப்படியே ஒன்னா இருக்கணும். டேய் ஆ? அளவெடுத்து மார்க் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணணும்டா. ஓ, அப்படி ஒன்று இருக்கோ? எங்க டேப்பு? இதை கொஞ்சம் பிடிங்க. கொடு. என்ன 3 பிள்ளைகளுக்கு அப்பா, ஒரு மெஷர்மெண்ட் டேப் பிடிக்க தெரியல. டேய் மாறா, இவரெல்லாம் வச்சு எப்படிதான் நீ முன்னேறினியோ? டேய், பரன்ல ஒரு பழைய தொட்டில் இருக்கு, அதுகிட்ட போய் கேளு, என்ன பத்தி சொல்லும். அப்படி சொல்லுனா? டேய், என்ன நினைச்ச என் அண்ணனை? என் அண்ணன் பர்மா தேக்கிலேயே தொட்டில் செஞ்சவரு, புதுசா செய்ய வந்துட்டு பேசுற? ஆ? ஆனா நம்ம வீட்டுல தொட்டில்ல படுத்த ஞாபகமே எனக்கு இல்லையே. நீ அப்பவே அருந்தவாளு, எங்க தொட்டில்ல படுத்த? பாயதான் புரண்டிட்டு இருந்த. இது வேற நேரங்காலம் தெரியாம மானத்தை வாங்குது. செய் மரா, ம். இந்த டீ இந்தாங்க மாமா. அம்மா இப்ப ஆரம்பிச்சிருங்க, அதுக்குள்ளேயே வாட்டி. பரவாயில்ல மாமா, குடிங்க. சரி குடும்பம். சும்மா இருக்கும் போதும் டீ, பிஸியா வேலை செய்யும் போதும் டீ தானா? ஏதாவது இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்பானங்கள் கொடுக்கலாம்ல? நீயே ஏற்கனவே வாய் பேசுவ. இதுல உனக்கு ஏத்த மாதிரி செட்டா ஒருத்த வர போறான், கேட்கவா வேணும்? 2 பேரையும் கையிலே பிடிக்க முடியாது. மாறா, எதுக்கு மாறா இவ்ளோ சிரமம்? அண்ணி, இது நான் உரிமையா பண்றது. உங்க புள்ள இதுல தான் வளரணும்.